சென்னை ஐஐடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசுவதை நேரலையில் பார்க்கலாம். 4 நாட்களில் 5 வேறு வேறு விசாரணைகளை அறிவித்த மத்திய பிரதேச அரசு இறுதியாக ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிப்பார் என்று அறிவித்திருக்கிறது. அதாவது தென் மாவட்டங்களில் ஒரு தமிழ் சொல் இருக்கு, மல்லு கட்டி தான் அவங்களை அந்த விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கோம். தப்பியவர்கள் விசாரணை கைதிகள் என்பதில் யாருக்கும் மறுப்பில்லை. தப்பியவர்கள் மீது கடுமையான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பதிலேயும் யாருக்கும் மறுப்பில்லை. தப்பியவர்கள் தலைமை காவலர் ரமாசங்கர் யாதவை கொன்றார்கள் என்பதிலேயும் யாருக்கும் மறுப்பில்லை. ஆனால் தப்பியவர்களை கைது செய்திருக்க முடியுமா, முடியாதா? அவர்களை சுட்டுக் கொன்றதாக சொல்கிறார்கள். அது உண்மையான என்கவுண்டரா இல்ல போலியான என்கவுண்டரா? இது சர்ச்சைக்குரிய விஷயம். சில வீடியோக்கள் வந்திருக்கின்றன, சில நேரடி சாட்சிகள், இந்த கிராமத்து மக்கள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. எது உண்மை எது உண்மை இல்லைன்னு தெரியணுமா இல்லையா? யாரும் தப்பியவர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசல. ஆனால் தப்பியவர்களை உயிரோடு கைது செய்திருந்தால் எப்படி தப்பினார்கள், யாருடைய உதவியோடு தப்பினார்கள் என்றெல்லாம் தெரிய வந்திருக்கும். 8 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டது சில சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது. அந்த சந்தேகங்களை நீக்குவதற்காக விசாரணை வேண்டும் என்று சொன்னால் விசாரணை கேட்பதே தேச துரோகம் சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப கடைசியில விசாரணை வந்திருக்குல்ல, இந்த விசாரணை முதல் நாளே